ஹோலி ஃபெஸ்டிவலோட மேண்டேட்ரி ஸ்வீட்னா அது இந்த மால்புவா தாங்க. நம்ம இன்றைக்கி ஆரஞ்சு ஃப்ளேவரில் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கோங்க. அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு ரவையும் 1/2 கப் அளவுக்கு சுகரும் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர். இது கூடவே பொடியாக கட் பண்ண உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தோசை பேட்டர் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ ஆரஞ்சு ஃப்ளேவரில் செய்கிறதுனால ஆரஞ்சோட தோலை நல்லா இதில் சீச்சிட்டு அதனுடைய எசன்ஸ் எல்லாம் உள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒயிட் ஸ்கின் வரதுக்கு முன்னாடியே எடுத்துடுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடுங்க. நல்லா ஊறட்டும். 30 மினிட்ஸ் கழித்து பேட்டர் நல்லா ஊறினதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா மஞ்சத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கலருக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்டில் இருக்கிற ஆயிலில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டியில் எடுத்துகிட்டு ஒரே சைடில் ஊற்றுனீங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக பொங்கி வரும். பேட்டர் நல்லா ஊறினதுனால நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இதெல்லாம் கூல்டன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம மால்புவாவோட சிரப் செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு சுகர், அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. கொதி வந்ததுமே ஒரு ஆரஞ்சை நல்லா மிக்சரில் போட்டு அரைச்சிட்டு அதனோட சாறை மட்டும் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு மட்டும் குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணுறப்ப அந்த ஆரஞ்சு வாட்டரும் தனியாக பிரிஞ்சு வரும். ஆனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணோன்னே எல்லாம் சேர்ந்துக்கும். இப்போ சிரப் கூல்டன் ஆனதுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மால்புவா மேலே அதை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி மேலே தூவி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஆரஞ்சு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.